வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் சோஷியல் சேஞ்ச் அண்ட் இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் அவர் பிஹேவியர் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சோஷியல் சேஞ்சில் டைப்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் என்னெல்லாம் இருக்குது? முதல்ல கல்ச்சுரல் சேஞ்ச், அதில் தான் பார்த்தோம் வேல்யூஸ், நார்ம்ஸ், அப்புறம் நம்மளோட பிலீஃப்ஸ் அதெல்லாம் எதில் போகிறதுன்னு. அதுக்கப்புறம் சோஷியல் சேஞ்சஸ்க்கு அப்புறம் ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச், நம்ம சமுதாயத்தில் என்ன விதமான ஒரு இருக்குது, நம்மளோட பாலிசிஸ் எப்படி இருக்குது, நம்மளோட லா அண்ட் சட்டம் அண்ட் ஒழுங்கு எப்படி இருக்குது, அந்த சட்டம் ஒழுங்கில் நம்ம எந்த அளவுக்கு அதை நம்ம அனுசரிக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். அது எப்படி இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் இருக்கா, அதில் சட்டம் என்ன சொன்னால் ஆளுக்கு ஒரு மாதிரி கையில் எடுக்கிறாங்களா, அதில் நம்மளுக்கு எதுவும் பாகுபாடு இருக்கா சமுதாயத்தில் அப்படின்லாம் பார்க்கலாம். தட் இஸ் கால்டு நம்ம ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ், த பாலிசிஸ் ஆஃப் த கவர்மெண்ட், பாலிசிஸ் விச் ஈல்ட்ஸ் பெனிஃபிட்ஸ் டு தி பப்ளிக், அது பார்க்கலாம். அப்புறம் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ், அதான் நம்ம பார்க்குறோம். டிஜிட்டல் பேமெண்ட் வந்திருக்கு, அப்புறம் கம்ப்யூட்டர் இருக்குது, அப்புறம் நிறைய அளவுக்கு அலைக்கற்றைகளில் நிறைய அளவுக்கு நமக்கு மாறுதல் இருக்குது, முதல்ல முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கப்புறம் மார்க்கெட் ஷிஃப்ட், நம்ம வணிக சந்தை எப்படி நடக்கிறது அப்படின்னு பார்த்தா அதில் இருக்கிற ஏற்ற இறக்கங்களுக்கு தகுந்தா போல நம்மளோட சோஷியல் சேஞ்சஸ், அதாவது எக்கனாமிக் சேஞ்சஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்க முடியும். முதல்ல டு பிகின் வித் டைப்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் முதல்ல என்ன, சோஷியல் நார்ம்ஸ், சோஷியல் பிலீஃப்ஸ், சோஷியல் வேல்யூஸ், அதை பற்றி தான் பார்த்தோம். இந்த சோஷியல் நார்ம்ஸ்ன்னு வரும்பொழுது ஒருத்தருக்கு ஒரு நார்ம் இருக்குது, யார் எப்படி இருக்கணும், ஒரு வரையறை இருக்குது, இவங்க இப்படி தான் நடந்துக்கணும், இவங்க இப்படி தான் நம்மளே இருக்கணும் அப்படின்னு. அதாவது ஒரு பழக்க வழக்கங்களால் ஒருத்தர் சிறப்பாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, நாமும் அதுபோல் முயற்சி பண்ணலாம். ஒருத்தர் நல்ல பழக்க வழக்கங்கள் எப்படி, நேரத்துக்கு படிக்கணும், நேரத்துக்கு தூங்கணும், எல்லாத்தையும் சொன்ன பிரகாரம் செய்யணும், எதெல்லாம் அதுக்கு ஏற்புடைய கருத்துக்களோ. ஒரு வகுப்பறையில் என்ன நார்ம்ஸ் இருக்குது, எல்லாரும் படிக்கிறதுக்கு தான் பள்ளிக்கூடம் போகிறோம், அங்கே போய் வேறு எந்த வேலையும் இல்லை, முக்கியத்துவமான வேலை என்னது, முதல்ல படிக்கிறதுக்கு போகிறோம். அதுக்கப்புறம் அங்கே படிக்கிறதுல நம்ம சிறப்பான விளையாட்டு வீரராக மாறணும்னு சொன்னால் அதுக்கு உண்டான சில ட்ரைனிங்லாம் நம்ம எடுக்கிறோம். ஆனால் பள்ளிக்கூடம் போகிறது எதுக்கு, படிக்கிறதுக்கு மட்டும்தான், நம்மளோட அறிவை வளர்த்துக்கிறதுக்கு, எபிலிட்டி டு கிராஸ்ப் திங்ஸ், எபிலிட்டி டு லேர்ன் வித்தின் த கிவன் ஸ்பேன் ஆஃப் டைம். ஒரு மணி நேரத்தில் இதை பாடம் படிக்கணும்னு சொன்னால் அதுபோல் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சில பாடங்களை படிக்கிறதுக்கு நம்மளை தயார் பண்ணிக்கிறதுக்கு தான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம். ஒரு ஆசிரியர் பள்ளிக்கூடத்துக்கு எது வராங்க, பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வராங்க. அது எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்கும், அந்த டெர்ம் புரியும், அது பொருந்தும். அதுக்கப்புறம் ஹை ஸ்கூலில் வரவங்களுக்கு, ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வரவங்களுக்கு எங்கேயுமே ஒரு ஆசிரியர் என்ன சொன்னால் ஆசிரியர் பாடம் நடத்துவதற்கு மட்டும்தான் வரார். தன்னுடைய அறிவில் தான் சேமித்து வைத்து கொண்டிருக்கிற செய்திகளை தன்னுடைய மாணாக்கர்களோட பகிர்ந்து கொள்வதற்கு தான் அவர் என்ன ஸ்கூலுக்கு வராரு, அப்புறம் கல்லூரிக்கு வராரு, அதுக்கு மேலே இருக்கிற விரிவுரையாளராகவோ ஒரு ஆராய்ச்சி கட்டுரைக்கு கைடு பண்ணுறவராகவோ இருக்கிறதுக்கு எல்லாமே தன்னுடைய அறிவை தன்னுடைய மாணவர்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு தான் ஒரு ஆசிரியரோட, அதுதான் நார்ம்ஸு. ஆனால் அதில் என்ன பண்ணுறோம், அதில் சில நேரத்தில் சில டீவியேஷன்லாம் இருக்குது அப்படின்னா எல்லாத்தையும் முதல்ல சொல்லி கொடுக்குறோம். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வாத்தியார் இருக்கிறாரு, அப்படி இல்லை ஒரு கணக்கு சொல்லி கொடுக்குற ஒரு டீச்சர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த டீச்சர் என்ன செய்வாங்க, 2-3 ப்ராப்ளத்தை எடுத்து போர்டில் வரிசையாக அந்த ஃபார்முலாவை எழுதிட்டு அதுக்கெல்லாம் உட்பட்டு இருக்கிற எல்லா சம்சையும் வரிசையாக போட்டு காட்டுவாங்க, டவுட் இருந்தால் கேட்டால் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு டீச்சருக்கு நார்ம்ஸு. ஆனால் வகுப்பறையில் மாணவர்கள் எப்படி இருக்கணும், அதுக்கு ஒரு நார்ம்ஸ் இருக்குது. டீச்சர் சொல்லிக் கொடுக்கும்போது வகையாக என்ன பண்ணோம், வடிவாக உட்காந்து அவங்க சொல்லிக் கொடுக்குறத கவனிக்கணும், கவனிச்சுட்டு புரியலன்னா கேட்கணும். ஆனால் நம்ம பசங்க யாராவது டவுட்ஸ் கேட்குறாங்களா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனால் எப்போவுமே ஓவர் த பீரியட் இந்த கேட்ஜெட் பார்க்குறதுன்ற அந்த கட்டப்பழக்கம் நம்மளுக்கு இப்போ என்ன வந்துருச்சு, ரொம்பவே நிறைய வந்துருச்சு. இந்த ஒரு 5-6 வருஷத்தில் ரொம்பவே ஆழ முழுங்குற அளவுக்கு இந்த கேட்ஜெட் பார்க்குற பழக்கம் வந்திருக்கு. அதனால் என்ன ஆகும்னு கேட்டால் நம்ம அடிப்படையில் வி ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் த காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் பற்றி தான் பேசியிருக்கிறோம். இந்த சேனலே ஒரு காக்னிட்டிவ் எபிலிட்டிஸை டெவலப் பண்ணிக்கிறது எப்படி, நம்பர் ஒரு பிளானிங் காக்னிஷன் சொல்கிறோமே, அந்த ப்ரீஃப்ரண்டல் லோப் ஃபங்க்ஷன்லாம் எப்படி செலவு பண்ணிக்கிறது, எப்படி சிறப்பு பண்ணுறது, எப்படி செலவு பண்ணுறதுன்னு சொன்னால் யூ ஹாவ் டு எக்ஸ்பிரஸ் திஸ் திங்ஸ் அப்படி வரும். ஆனால் என்னெல்லாம் கற்றுக்க முடியும் அதில் அப்படின்னா இந்த காக்னிட்டிவ் எபிலிட்டிஸை வளர்த்துக்கும் பொழுது நமக்கு இருக்கிற இந்த நியூரல் டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்குது. நம்மளோட மூளையில் நியூரல் டிரான்ஸ்மிட்டர்ஸ் என்ன, டோப்பமின், செரட்டோனின், நியூரோஅட்ரினலின். ரொம்ப பயம் வருது, ஒரு கோபமாக வருது அப்படின்னா அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய நியூரோஅட்ரினலின். அப்புறம் நம்மளோட சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு டோப்பமின், செரட்டோனின்.
நம்மளோட மன அமைதியை ஏற்படுத்துறதுக்கு அப்படின்னு சொன்னால் இது என்ன ஆகும்? இந்த மாதிரி தொடர்ந்து கேஜெட்டை வேறு எதை பற்றியும் பேசாமல் ஒரு அழ வேண்டிய நேரத்தில் அழறதில்லை, சிரிக்க வேண்டிய நேரத்தில் சிரிக்கிறதில்ல, எப்போவுமே சிரிக்காமல் முகம் வந்து எப்போவுமே என்ன இருக்கு, ஒரு இறுகின முகம் மாதிரி வச்சுருக்கிறோம். மனசில் வந்து ஒரு எளிமையான என்ன லேசாகவே வச்சுக்கிறது இல்லை, எப்போவுமே அது ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னா அனேபிள் டு இப்போ போகிற போக்கில் பார்த்தா சிரிக்கிறதுன்றதே மறந்து போடுமா இருக்கும். சோஷியல் ஸ்மைல் இருந்தால் தானே நமக்கு ஒரு பீடியாட்ரிஷியன்ஸ்லாம் சொல்லுவாங்க, முதல்ல ஒரு குழந்தையோட சோஷியல் ஸ்மைலே அம்மா முகத்தை பார்த்து சிரிக்கிறது தான். ஆனால் இப்போ அந்த சோஷியல் ஸ்மைலு இப்போ நம்மள்ட்ட எங்கேயாவது இருக்கான்னு கேட்டால் பெரிய கொஷின் மார்க் இருக்குது. டாக்டர் இது மாதிரி கஷ்டமான கேள்வியெல்லாம் கேட்காத அப்படின்னு சொல்கிறாங்க பிள்ளைங்க. இட் இஸ் நாட் டஃப் கொஸ்டினில் டஃப் இல்லை, இட் இஸ் அனேபிள் டு ஆன்சர் ப்ராப்பர். ஈஸியாக ஆன்சர் சொல்ல முடியல, ரொம்ப யோசிக்கணுமா இருக்குது. கடைசியாக எப்போ சிரிச்ச அப்படின்னு கேட்டால் பெரிய யோசிக்க வேண்டி வருது. இப்போ தான் 2 நிமிஷம் முன்னாடி சிரிச்சேன்னு யாருமே சொல்கிறது இல்லை. எப்போ சிரித்தேன், நேற்றுக்கு எப்போ சிரிச்சேன்னா இல்லை மேடம் போன புதன்கிழமைக்கு அப்புறம் இன்னும் சிரிக்கலை அப்படின்னு சொல்கிறார் அவர். அதனால் மனம் லேசாக ஒரு இறகு போல் இருந்தால் தான் எளிமையான அளவுக்கு நம்மளால் சிரிக்க முடியும். அதில் எப்போவுமே ஒரு செய்தியை போட்டு மேலே போட்டு என்ன பண்ணுறோம், வி ஆர் லோடிங் அப்பான் இட் அப்படின்னு வரும்போது நம்மளோட டோபமைன் லெவல் சரியில்லை. குவாலிட்டி வைஸ் அது இட் இஸ் நாட் செக்ரெட்டிங் ப்ராப்பர்னு சொன்னால் we are not doing physical work. இந்த செரட்டோனின் லெவலில் நம்ம பெரிய அளவில் செய்யலைன்னு சொன்னால் நிச்சயமாக அது என்ன ஆகும், ஃபிசிக்கல் ஒர்க் இருந்தால் தான், ஃபிசிக்கல் ஒர்க் இருக்கணும், ஈஸியான அளவில் யோசனை பண்ணணும், மேலே தொடர்ந்து யோசிக்கிறது சொன்னால் தான் அந்த செரட்டோனின் லெவல், டோபமைன் லெவல், அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் குவாலிட்டி வைஸ் அது பெருசாக இருக்கும். அப்போ என்னாச்சு, நம்ம அதனோட குவாலிட்டியை குறைச்சிட்டோம் என்ன சொன்னால் நம்மளுக்கு யோசிக்கிற சாமர்த்தியமே குறைஞ்சிடும். யோசிக்கிற சாமர்த்தியம் இல்லை குறைஞ்சிட்டுன்னு சொன்னால் இன்டராக்ஷன் குறைஞ்சிடும். இன்ட்ராக்ஷன் குறைஞ்சிட்டுன்னு சொன்னால் நம்மளால் சிரிக்கவே முடியாது. சிரிக்கலைன்னு சொன்னால் நம்மளோட என்ன இந்த சோஷியல் சேஞ்சில் முதல் வார்த்தை ஒன்று இருக்கே, சோஷியல் நார்ம்ஸ், கர்டசி கால் இருக்கே, அந்த கர்டசி காலுக்கு வேல்யூவே இல்லாத படம். கர்டசி காலே இல்லாட்டா நம்ம எப்படி அடுத்தவங்களோட பழக முடியும்? இப்போ வேல்யூஸே போயிடும்ல. வேல்யூஸ்னால் பெரியவங்களை பார்த்தா வணக்கம் சொல்லணும், சின்ன குழந்தைய பார்த்தா வேறு என்ன ஹலோ ஹவ் ஆர் யூன்னு கேட்கணும். இதில் என்ன ஆகும்னு சொன்னால் சிறு குழந்தைகளோட விளையாடி பழகி அந்த குழந்தைகளை சிரிக்க வச்சு நம்மளும் அவங்களோட சேர்ந்து சிரித்து சொன்னால் இது ஒரு பெரியவான ஒரு அறச்செயல், இது ஒரு அறம்னு சொன்னால் இது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடியது, எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு வேலை. அதே மாதிரி ஒரு பெரியவங்களை பார்த்து பேசுகிறோம், அவங்களோட 1/4 மணி உட்காந்து பேசிட்டு அவங்களுக்கு தொடர்புடைய செய்திகளை கேட்குறோம், அவங்களால என்ன செய்ய முடியுதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதெல்லாம் செய்யலாமே, யூ கேன் ட்ரை ஆல் திஸ் திங்ஸ் சொல்லி கொடுக்குறோன்னா அதுவும் ஒரு அறச்செயல். இட் இஸ் அதாவது இந்த இந்த நார்ம்ஸில், சோஷியல் நார்ம்ஸில் இதெல்லாம் பெரியவங்களோட ஒருத்தர் தனியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட போய் ஒரு 1/2 மணி பேசிட்டு வரலாம். அவங்களோட பேசலைன்னு சொன்னால் இப்போ எதுக்கு போய் பேச வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம தான் இன்னோவேஷன்ஸ் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் அந்த லெவலில் பார்க்கும்போது பெரிய அளவில் நம்மளுக்கு என்ன இருக்குது, வசதிகள் வந்துடுது. எல்லாரையுமே நம்ம என்ன பண்ணலாம், வீடியோ காலில் பேசலாம். வீடியோ காலில் ஒரே நேரத்தில் நம்ம வீட்டில் நம்ம காஃபி குடிக்கலாம், அவங்க இருக்கிற இடத்துல அவங்க காஃபி கொடுக்கலாம். we are doing அந்த மாதிரி ஒரு டீ டைமை we can share it in the வீடியோ. அதெல்லாம் சாத்தியம்தான். ஸோ அதனால் இந்த சோஷியல் நார்ம்ஸ்ன்னு வரும்போது இன்டராக்ஷன்ஸ் இஸ் அ மஸ்ட். சோஷியல் இன்டராக்ஷன்ஸ் அவங்கவுங்க குரூப்பில் அவங்கவுங்கள வயதுக்கு ஏற்ற மக்களோட அவங்க வந்து பழகிறது அத்தியாவசியம்னு சொன்னால் அப்படி அத்தியாவசியமாக பழக வேண்டியது இருக்கும்பொழுது அங்கே என்ன இருக்கணும், இனிமையாக பழகினா நம்மளோட நியூரல் டிரான்ஸ்மிட்டர்ஸ் என்ன இருக்குது, நியூரல் நெட்வொர்க்கில் கிடைக்கக்கூடிய டிரான்ஸ்மிட்டர்ஸ் என்ன, செரட்டோனின், டோபமைன், அதுபோல் இருக்குதுல குவாலிட்டி வைஸ் இட் வில் பி குட். நல்லபடியாக இருந்தால் நம்மளோட என்ன இருக்கும், பழகிற விதத்தில் ஒரு தன்மையை நம்மளால் வெளிக்காட்ட முடியும். அதனால் சோஷியல் சேஞ்சுக்கு சோஷியல் நார்ம்ஸ் எவ்வளோ முக்கியமோ இந்த சோஷியல் நார்ம்ஸில் ஒரு பெரிய ஃப்ளாரசன்ட் கலரில் அண்டர்லைன் பண்ணி இருக்க வேண்டியது என்ன, சோஷியல் நார்ம்ஸில் இன்டராக்டிங் வித் இண்டிவிஜுவல்ஸ். there are individual differences அப்படின்னு சொன்னால் இங்கே எந்த இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இருந்தாலும் பழகுவதற்கு எளிமையானவராக இருக்க வேண்டும். இதில் வந்து மாற்று கருத்து இல்லை. நீங்கள் யாரோட பழகிறாங்கன்றது மட்டும்தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். அதில் பாசிட்டிவ்னஸ் இருக்கணுமே தவிர சோஷியல் வேல்யூஸில், சோஷியல் நார்ம்ஸ், சோஷியல் பிலீஃப்ஸ் அப்படின்னு சொன்னால் இது மூணுமே கல்ச்சுரல் அளவில் தனிப்பட்ட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய அவசியமான ஒரு பழக்க நடத்தைகள் அப்படின்னு சொன்னால் இந்த பிஹேவியரை நிச்சயமாக நம்ம வந்து என்ன பண்ணணும், வளர்த்து கொள்ள வேண்டும். நாளுக்கு நாள் இதை மேன்மேலும் என்ன பண்ணணும், சிறப்பாக ஆக்கிக்கொள்ள வேண்டும், சிறப்பாக வளர்த்து கொள்ள வேண்டும். இது செம்மையான பழக்க வழக்கங்கள் இருக்குதுன்னு சொன்னால் அது என்ன பண்ணோம்,
அது நாளுக்கு நாள் திடமாக ஆகணும், உறுதியாக ஆக வேண்டும். இந்த பழகிற தன்மையை சிறப்பாக வளர்த்துக்கணும். அப்படின்னு அந்த சோஷியல் நார்ம்ஸில் இன்னும் கூட விரிவாக நிறைய செய்திகளை நம்ம பார்க்க முடியும். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதி